வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீக்கான மார்க்கெட்டோடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மண்டே மார்க்கெட்ல பெரிய நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பவுண்டுடைய மார்க்கெட் வந்து ஹாலிடே 1. அதனால நமக்கு மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே ஒரு மூவ்மெண்ட் கோல்டு இதுல எல்லாம் இருக்கும். ஆனா மத்தியானம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன் செஷன்ல பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஈவினிங் நமக்கு யுஎஸ் மார்க்கெட் வரும்பொழுது, நமக்கு 7:30 மணிக்கு நியூ ஹோம் சேல்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஓரளவு மாடரேட்டான மார்க்கெட். பட் நமக்கு 2 நாள் மார்க்கெட் முடிஞ்சு ஓப்பன் ஆகுறனால, மண்டே மார்க்கெட் நார்மலா ஒரு ஓப்பன் நல்லாருக்கும். அன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் டியூஸ்டே பொறுத்தவரைக்கும் யுஎஸ் உடைய அ டியூரபிள் குட்ஸ் அண்ட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இது ஓரளவு மாடரேட்டான நியூஸ் தான். கண்டிப்பா இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, அடுத்த வாரம் இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோலுக்கு இது உடைய டேட்டாஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நமக்கு பெரிய நியூஸ் கிடையாது. அன்னைக்கு இன்வென்டரி இருக்கு. அன்னைக்கு கேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அவ்வளோதான். ஈவினிங் நியூஸ் அப்படிங்கிறது பெருசா இல்ல. வியாழக்கிழமை நமக்கு செஃப் உடைய ஜிடிபி இருக்கு. அதுக்கப்புறம் யுஎஸ் உடைய பிரிலிமினரி ஜிடிபி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு ஃபைனல் கிடையாது. லாஸ்ட் இதில மந்த்ல வந்து அட்வான்ஸ் வந்தது. இப்ப பிரிலிமினரி வரும். அதுக்கப்புறம் அடுத்த இதில தான் ஃபைனல் ஜிடிபி வரும். அதோட இம்பாக்ட் நல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேட் உடைய ஜிடிபி இருக்கு. அதுக்கப்புறம் யுஎஸ் உடைய கோர் பிசி இருக்கு. ஓகேங்களா? ஸோ யுஎஸ் நியூஸ்ன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை. ஸோ இதெல்லாம் நமக்கு ஹைலி ரெக்கமெண்டடான இம்பாக்ட் நியூஸஸ். இதை தாண்டி நமக்கு திங்கட்கிழமை ஒரு மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ செவ்வாய், புதன் அப்படிங்கிறது ஓரளவு நியூட்ரலைஸ்டான டேட்டாவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் உடைய சார்ட். அதில் டிஎக்ஸ்ஒய் எப்படி இருக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட்டுடைய சேர்மனுடைய ஸ்பீச் வந்து ஃப்ரைடே வந்தோடனே மார்க்கெட் வந்து டக்குன்னு கீழே இறக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸ்பீச் வரும்போது அதில் அவர் என்ன ஹைலைட் பண்ணுறாரு? நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறனால, நம்ம வந்து ரேட் கட் பண்ணணும். ரேட் கட் சந்திக்கிறதுக்கான தருணம் இது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ உடனே மார்க்கெட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் வர வர டாலர் இண்டெக்ஸ நல்லாவே மார்க்கெட் கீழ இறக்கிட்டாங்க. ரைட். இது வந்து பியூர் நியூஸ். இது வந்து டேட்டா கிடையாது. அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இதோடைய அடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து நியூஸஸ் வந்துட்டு இருந்தாலுமே, எல்லாமே ஸ்பீச்சா வரும். டேட்டாவா நமக்கு வந்து செப்டம்பர் 17 அன்னைக்கு மார்க்கெட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ரேட் கட் நடந்தால் டாலர் இண்டெக்ஸ் இன்னும் மேல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நமக்கு 96ல வரைக்கும் மார்க்கெட் இறங்கணும். மினிமம் தான். திருப்பியும் சொல்லிடுறேன். இது மினிமம் நம்ம எதிர்பார்க்கிற டவுன்ஃபால். நமக்கு 93 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சுட்டு மார்க்கெட் திருப்பி டவுன் சைடு வரத்துக்கு ரெடியா இருக்கு. ரைட். பட் இதில நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 97 அப்படிங்கிற இந்த பாட்டம். ஓகே. 97 பாயிண்ட் சம்திங் இருக்கும். பட் நம்ம 97 சொல்லி ரவுண்ட் ஃபிகரா வச்சுக்கலாம். ஸோ இந்த 97க்கு கீழ மார்க்கெட் பிரேக் ஆகும்போது மட்டும் தான் நமக்கு மார்க்கெட் மேற்கொண்டு கீழ இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்த டேட்டா அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்கக்கூடிய திருப்பி ஒரு சப்போர்ட் லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து நிக்குது. ஸோ ஒருவேளை மண்டே மார்க்கெட்ல நமக்கு என்ன நடக்கும்? எப்ப செல் போலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனது தான். ஸோ மார்க்கெட் நேரா கொஞ்சம் கீழ வந்துட்டு அப்படி கரெக்ஷன் வந்தா நம்ம இங்க செல் பண்ணலாம். இல்ல நமக்கு இது பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ் பண்ணாலும் நம்ம செல் பண்ணலாம். ஒருவேளை பிரைஸ் வந்து இங்க நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் கிடைத்தால், ஓகே, நல்ல சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் நம்ம இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபால் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. 70% வந்து நமக்கு ஃபால் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்த டேட்டா பியூரா மேனிபுலேட்ல வச்சுட்டாங்க. நம்மள வந்து ரீட்டெய்லர்ஸ வந்து
அக்கௌண்ட்ஸ் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த இந்த மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கும். நான் அப்சைட் போகும்னு சொல்லலை. என்ன ஆகிடும், இந்த ரேஞ்ச், இந்த ஹை அண்ட் லோ இறக்குன இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த வீக் ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் அவங்க ஆர்டர் ஃபில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது நமக்கு நான் ஃபார்ம் பேரோலில் தான் இதுக்கு பிரேக் அவுட் நடக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். சும்மா மைல்டாக இந்த லோவை வந்து உடைச்சிட்டான் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த 97 உடைத்தால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் கீழே வரத்துக்கு ரெடி ஆகிறான், டவுன் சைடு தான் வரப்போகிறான், 93 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த ஹையை பிரேக் பண்ணணும், எபோவ் 99 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே இப்போ மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்போ ஒரு அந்த மார்க்கெட்டோடைய இந்த வீக்கான ரேஞ்சை வச்சுட்டு இதுக்கு அடுத்த வரக்கூடிய மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம வந்து நான் ஃபார்ம் பேரோல ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈரோ யூஎஸ்டி பார்க்கலாம். ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்ஸ் கட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா கூட மார்க்கெட் வந்து இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. இப்போ போய் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் மீட் பண்ணிட்டு இருக்கான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரேஞ்ச், ஓகேங்களா, இங்கே இந்த சைட்வேஸில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு சின்ன கேப் டவுன் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஓகே, கேப் டவுன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது ஒன் மோர் ஹைக் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்து டவுன் சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் அப் சைட் போகும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திரும்புதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு ஷார்ட் கரெக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக அப்படி ஒரு கரெக்ஷன் வருது, வந்துட்டு நமக்கு ஒரு பை செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா நேராக கீழே வந்துட்டு இருந்ததுன்னா அவசரப்பட்டு போய் பை எடுக்காதீங்க. டேர்ன் ஆகும்போது மட்டும் பை எடுங்க. பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சேனலை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரில் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுத்துக்கலாமா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஆக்டிவேட் ஆகணும்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மல்டி ரெசிஸ்டன்ஸ் 1.36 லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணினால் மட்டும்தான், நல்லா ஹோல்டாகி நின்னால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்தால் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் ஆக்டிவேட் ஆகாது. மார்க்கெட் திருப்பி நல்லாவே இந்த சப்போர்ட் லெவல் 1.232க்கு கீழே மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கணும், இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம செல் போகலாம். ஓகே, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிவிட்டு அந்த ரிஜெக்ஷன் கிடைத்தால் மட்டும் செல் போகலாம். இல்லை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பை ட்ரை பண்ணலாம். அந்த நேரத்தில் நமக்கு வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டு மேலே பிரேக் ஆகிறானா கீழே பிரேக் ஆகிறானான்னு பார்த்துட்டு எடுக்கிறது பெஸ்ட். ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்ச் அந்த சப்போர்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொட்டு மேலே போயிட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ரெடி ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி ஒரு ரைஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த டாப்பை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல, ஸோ கொஞ்சம் ரேலி அப்சைடில் இருந்தாலும் பிரேக் ஆகாமல் ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்து மேலே போய் திரும்புகிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நல்லாவே கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபேஸ் மாதிரி மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பை சைடு நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஈரோ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டியில் கூட பை கிடைச்சா போகலாம் பிரேக் அவுட் நடக்கும்போது. பட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். நியூசிலாந்து யூஎஸ்டியும் சேம் அதே ஸ்டோரி தான். மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது, ஒன்று அப் சைட்லாம் மார்க்கெட் இல்லை. ஸோ இந்த டவுனுடைய கண்டினியூ கரெக்ஷனுக்கான ஒரு சின்ன பையிங் ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான் மார்க்கெட்டில் இப்போ நடக்குது. அதுவும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் கீழே வந்து மேலே போயிட்டு திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. யூஎஸ்டி கேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலெல்லாம் யூஎஸ்டி கேட் ஃபால் ஆகலை. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு போன மார்க்கெட் டக்குன்னு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அதுவும் சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது 1.37
80 அதுக்கு கீழலாம் மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன வெட்ஜ் ஃபார்மேஷன் மாரி இப்ப இருக்கு. இல்லைன்னு சொல்லல. பட் பிரைஸ் வந்து அது நல்லா கீழ பிரேக் பண்ணி இப்படி திரும்பினால் தான் டிராப் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். சும்மா ஒரு ஃபேக் பிரேக் குடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, மேல போயிடும். அதனால யுஎஸ்டி கேட்ல வந்து இப்போ ஒரு அந்த மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருந்தது. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல இருந்து தான் இப்ப மேல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதுக்குள்ள சின்னதா அந்த பிரஷர் ஏற முடியாதனால ஒரு சின்ன வெட்ஜ் பாயிண்ட் மாரி இருக்கு. ஸோ அதனால ஃபேக்கா உடைச்சிட்டு திருப்பி மேல போக பாசிபிள்ஸ் இருக்கான்னா இருக்கு. ஓகேங்களா. இதுல நம்ம வந்து இப்ப எடுத்தோனே டாலர் இண்டெக்ஸ் இறங்கிருச்சுங்கிறதுக்காக செல் பண்ண வேண்டாம். யுஎஸ்டி கேட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி ஜப்பான். யுஎஸ்டி ஜப்பானுமே கீழ இந்த சப்போர்ட் வரைக்கும் வரணுங்க. 145 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்க டக்குனு பிரேக் ஆயி மேல எடுத்த மார்க்கெட் இப்ப பிரேக் ஆயி கீழ நின்னுட்டு இருக்கு. ஸோ இதுவுமே சப்போர்ட் லெவல் தான். பட் இத விட நமக்கு 146க்கு கீழ மார்க்கெட் வரும்பொழுது பை எடுக்கிறது நல்ல பையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் யுஎஸ்டி செஃப். யுஎஸ்டி செஃப் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கீழ வந்துட்டு இருக்கு. அந்த அளவு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகல. யுஎஸ்டி செஃப்ல ஓகே. இந்த ட்ரையாங்கிள் மாரி இந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் இந்த டவுன் சைட் இப்படி இருக்கு. ஃபால் ஈக்குவலா வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அந்த இப்படி மேல ஏறிட்டு இப்படி இறங்கி இந்த சப்போர்ட்ஸ் எடுக்கும் பட்சத்தில் திருப்பி மார்க்கெட் வந்து இங்கிருந்து மேல போக வாய்ப்புகள் இருக்கும். அதனால யுஎஸ்டி செஃப்ல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் செல்லிங் இருக்கு. யுஎஸ்டி கேட் அளவு இல்ல. பட் சாரி யுஎஸ்டி கேட் இறங்காது. பட் யுஎஸ்டி செஃப் அந்த அளவு கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் தெரியுது. பட் எனி பை செட்டப் பைக்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. யுஎஸ்டி செஃப்ல நமக்கு ஒரு நல்ல பை இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிடுறோம். கோல்டுல நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் செல்லிங் மட்டும் எதிர்பார்த்திருந்தோம். அது நடக்கல. நியூஸ் வந்தோனே மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோடைய அந்த முக்கியமான கம்ப்ரஷன பத்தி சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த மேஜரான ஹை அண்ட் லோக்குள்ள மாட்டிக்கிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஹை அண்ட் லோக்குள்ள மாட்டிக்கிட்டான். இது செகண்ட். தேர்டு இந்த ஹை அண்ட் லோக்குள்ள மாட்டிக்கிட்டான். இது தேர்ட். ஃபோர்த் திருப்பி அதே சேம் ஹை அண்ட் லோக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஃபிஃப்த் இந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ள இப்ப இருக்கான். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு 1 2 3 போடுறேன் பாருங்க. இது 1, அடுத்தது இது 2, இது 3, இது 4, இது 5. ஸோ அந்த அளவு இன்னும் ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கா அப்படின்னா 100% மார்க்கெட் ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. நம்ம எதிர்பார்த்த இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தெரியும் 3315 to 20ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் குட் சப்போர்ட் அப்படிங்கிறது 3305ல இருந்து 3300க்குள்ள நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே. 250 பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம பை செட்டப் தான். நம்ம இங்க எதிர்பார்த்திருந்தது இந்த இடத்துல சின்னதா மார்க்கெட் அந்த 3020 ரீச் பண்ணிட்டான். 320 ரீச் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் அந்த 20 பாயிண்ட்ஸ்ல ஒரு நல்ல சப்போர்ட்ல திரும்பினால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல. ஓகேங்களா. ஸோ நம்ம செல் எதிர்பார்த்திருந்தோம். ஏன் பை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான். நம்ம பை தான் எதிர்பார்த்தோம். பட் நமக்கு ஒரு சின்ன டிராப் கிடைச்சிட்டு மார்க்கெட் சப்போர்ட் கிடைச்சிருந்தா உள்ள போயிருக்கலாம். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்ல எடுக்கலாமா அப்படின்னா, இது வந்து மேல இருக்கக்கூடிய 3000 மினிமம் சொல்றோம். மினிமம் 3420 ஆர் 440 பிரேக் பண்ணும்போது தான் ஒரு பிக் பை அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ மேல போற மார்க்கெட் இப்ப இருக்கிற இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிட்டு போக முடியாம கீழே வரலாமானா வரலாம். ஸோ மண்டே மார்க்கெட்ல சின்னதா மார்க்கெட் கேப் டவுன் நடக்க சான்சஸ் இருக்கா? ஓப்பனிங் அப்ப கேப் டவுன்ல எது ஓப்பன் ஆகுமானா வாய்ப்புகள் உண்டு. ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகாம நமக்கு பிரைஸ் ஓப்பனிங்ல கொஞ்சம் மேல போயிட்டான் அப்படின்னா ஓகேங்களா. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல ஏறிட்டான். இப்போ வந்து நமக்கு வந்து 4 ஹவர் சார்ட்ல காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இங்க மேல இருக்கிற மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்ல நமக்கு நேரா மேல போயிட்டான் கொஞ்சம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ இந்த சப்ளை ஏரியாவை மார்க்கெட் போய் இப்போ ஆல்ரெடி மீட் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் மீட் பண்ணலாம்.
ஸோ ஒரு 380 லெவலை டச் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏறி 390 அந்த மாதிரி லெவல்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தான் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் லெவலில் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகே. டைரக்ட்டா கீழ வந்தால் மட்டும் தான் கொஞ்சம் இந்த பை எடுக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது டைரக்ட்டாவே கீழ வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மினிமம் 3350 இருந்து 3335 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 30ங்கிறது ஆல்ரெடி பெரிய சப்போர்ட் லெவல். ஸோ 35 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப இது அதிகம். பட் ஆனா மினிமம் இந்த லெவலாவது டச் பண்ணணும். ஸோ டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிரைஸ் நேரா கீழ வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கணும். இதே மார்க்கெட் மேல போயிட்டு வந்தான் அப்படின்னா, இங்க ஒரு நீங்க செல் ட்ரை பண்ணலாம். தென் இங்க வரும்போது ஒரு நல்ல பை ட்ரை பண்ணலாம். பிரைஸ் இங்க வந்துட்டு இப்படி மேல போலாம். ஸோ இப்ப 2வது ஆப்ஷன் ஏன் இந்த இடத்துல நம்ம பை ட்ரை பண்ணலாம்? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1 இது வந்து 2 ஸோ 2ல 3 வே வரனால ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு மார்க்கெட் இங்க வந்து ஃப்ளோ வரும். ஸோ இங்க வரணும். வந்தால் தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் அப் நடக்கும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறோம். ஸோ பிரைஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து மார்க்கெட் ஒரு ரேலி குடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் இங்க இருந்து போன மார்க்கெட் இப்படி ரீட்ரேஸ்மென்ட் வரும் பட்சத்தில் நமக்கு மினிமம் ஒரு ஸ்லோவா வருது. இந்த வீக் வந்து பெருசா மார்க்கெட் மூவ் ஆகல. ரேஞ்ச்குள்ள மாட்டினா கூட ஒரு ஸ்லோ டவுன்ல வரும்போது நமக்கு அரவுண்ட் 3340 இருந்து அந்த 35க்குள்ள இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் வந்து எடுத்தாலும் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ மேலே போயிட்டு வந்துட்டா நமக்கு ஓகே. டைரக்டா கீழே வரும்போது ஒரு ரிஸ்கி பையா தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். தாராளமாக பை எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நிறைய பை போயிட்டேன். இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டுடைய நியூஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடா மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் வந்து மேல வந்து செல் சான்ஸ் கிடைத்தால் மட்டும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்க செல் ட்ரை பண்ணுங்க. ஆவரேஜ் பண்ணி வெளியில வரலாம். வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிறது அப்படியே மேல போயிடுமா? லைஃப் டைம் ஹைக்கு போகுமா? அப்படின்னா மேபி போலாம். பட் அதுக்கான வாய்ப்பு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்படியே டைரக்ட் ஸ்பீடா மார்க்கெட்ட தூக்க மாட்டாங்க. ஏன்னா, அவன் ஒரு ப்ராப்பர் ஹைய கூட இன்னும் உடைக்கல. 3420 ஆர் 440 உடைச்சா தான் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலிக்கு திருப்பி ஸ்டார்ட் அப் ஆயிட்டான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது பியூர் மார்க்கெட்ல நடந்த நியூஸ்ல ஏத்திருக்காங்க. பட் மண்டே மார்க்கெட்ல மேல இல்லாம மார்க்கெட் கீழே வந்தாலே நமக்கு வந்து திருப்பி அது வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து தான் மார்க்கெட் டேர்ன் ஆகும். அப்படி டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஸ்லோ டவுனா மேலே போகும். நான் ஃபார்ம் பேரோல் அப்ப நல்லாவே மேலே தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ மண்டே மார்க்கெட்ல டக்குன்னு மேலே போயிடுச்சு. என்ன சார் கீழே சொன்னீங்க மேலே போயிடுச்சு அப்படின்னா நானும் அதே தான் சொல்றேன். மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. மேலே டைரக்டா போயிட்டு வரலாம். ஓகே. இது வந்து டைரக்டாவே போய் 3420 எல்லாம் பிரேக் பண்ணுமா அப்படின்னா ஒரே ஸ்பீட்ல போய் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. உடைச்சிருச்சு அப்படின்னா ஹெவியான பையிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மார்க்கெட் ஒவ்வொரு ஹை அண்ட் லோக்குலையும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? கம்ப்ரஸ் ஆகி இப்போ 5th ஸ்டேஜுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா அது ஒரு இடத்துல உடையும். பட் அது இதுவா அப்படின்னா நமக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டையாவது மார்க்கெட் உடைக்கணும். கீழே சப்போர்ட் அப்படிங்கிறது 3250 நம்ம வந்து நல்ல சப்போர்ட்டா வச்சுக்கலாம். 70யும் வச்சுக்கலாம். பட் 50 வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். நல்ல சப்போர்ட்டா இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3440 ஆர் 420 நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 லெவல ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் சப்போர்ட் லெவலை உடைக்கும் போது தான் அவன் மேலே ட்ரெண்டிங்கோ அல்லது பாட்டமோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம இங்கே எதிர்பார்த்திருந்தது இந்த மார்க்கெட் பை செட்டப் கொடுக்கல. இது நியூஸ்ல டக்குன்னு மேலே போயிட்டான். நம்ம எதிர்பார்த்தது கீழே வந்துட்டு மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம். இது மட்டும் நடக்கல. பட் நம்ம எதிர்பார்த்தது பை தான். ஒரு ஷார்ட் செல்லிங் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ டவுட் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்டு வீக்லி ஃபோர்காஸ்ட் லாஸ்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட்டையும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டே ஸ்ட்ரெச்சரில் மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு. அப்கமிங் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு
ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியும் வச்சுக்கலாம் இது. ஆனால் மேலே உடச்சிட்டான், அதனால இது வந்து ஆக்டிவேட் ஆகாது. மேபி 1 இப்படி வச்சுட்டு இது ஷோல்டராக வச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு பிரேக் ஆயிடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துக்கணும். பட் ட்ரையாங்கிள் ஃபேஸில் எடுக்கலாம். ஆனால் அப்கமிங்கில் மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு அப்போ எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா பை சைடில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் இறங்கும். கோல்டு அளவு ஃபாஸ்ட்டாக டக்குன்னு இறங்குறதுக்கான பாசிபிள் வந்து கம்மி சில்வரில். ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட தான் இருக்குது, பெரிய சப்ளை ஏரியா கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஏற்கனவே மார்க்கெட் வந்து இந்த சப்ளையை போய் மீட் பண்ணனால தான் மார்க்கெட் டக்குன்னு சின்னதாக ஒரு ஃபால் கொடுத்தாங்க. பட் அது வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ணியிருந்தா நமக்கு நல்லாவே கீழே வந்திருக்கும். இந்த சப்ளை பெரிய லெவலில் ஃபியூச்சர் மார்க்கெட்டு வரக்கூடிய மார்க்கெட் வந்து இப்படி கீழே கீழே ஒரு வேளை போயிருந்தால் திருப்பி வரும்போது இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். பட் மார்க்கெட் வந்து நேராக இங்கேருந்து சப்ளைலேருந்து இந்த சின்ன டிமாண்ட்லேருந்து இப்போ புஷ் பண்ணி ரெண்டுக்கு நடுவில் இருக்கான். கீழே வந்துட்டு புஷ் பண்ணி பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ரெடியாக இல்லை. திருப்பி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா அப்சைட் ரேலி ஆகிறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிட்டான், ரைட்டுங்களா. மார்க்கெட் உடச்சி ரீட்ரேஸ்ட் ஆகி நின்றுட்டு இருக்கிறான். அன்னைக்கு நியூஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிட்காயினுமே வந்து நல்ல ஒரு மூமெண்ட் அப்சைடில் மேலே போன மார்க்கெட். அவங்க இப்போ கீழே தான் இருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு க்ளூ தான். டாலர் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் கெயின் ஆகி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு இந்த நியூஸ் ஃபேக்டர் முடியறதுக்கு கீழே புஷ் பண்ணுது. நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த பாட்டம் வரைக்கும் வரலான்னா வரலாம். பட் ஆனால் 114 கீழே, அதாவது 1137 அப்படின்னு வைக்கலாம், அல்லது 114 அப்படிங்கிற லெவல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் 114 லெவல் கிட்ட வரேன். ஸோ இதுக்கு கீழே வந்து நமக்கு இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போயிடலாம். மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலான்னா தாராளமாக போகலாம். ஒருவேளை 114க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே உடனே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போகலாம்னா சூப்பராக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணால் திருப்பி இங்கே மேலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த 121 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிள் வந்துடும். இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த ஹைஸை பிரேக் பண்ணுறான் அப்படின்னாவே நமக்கு மேலே இருக்கக்கூடிய 121 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் 114 கீழே க்ளோஸ் பண்ணானா அவன் கொஞ்சம் வந்து இந்த பாட்டத்திலேயோ அல்லது இதை பாட்டத்தையோ உடைக்கிற அளவு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நமக்கு டேல பார்க்கும் பொழுது இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த வெஜ்ஜஸ்ல இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். உடைத்தால் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக கீழே வந்து 104 வரைக்கும் வந்துடும். அதில் அதையும் முடைச்சி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க 96 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 114க்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டா பை அப்படிங்கிறது கிடைத்தால் எடுங்க. பட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டாக வச்சுக்கோங்க. செல் கிடைச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய டார்கெட் வச்சு பாருங்க, வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேல வந்து அந்த டக்குன்னு மார்க்கெட் மூவ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு 64க்கு மேலே இன்னும் கொஞ்சம் போகணும். 64.5 வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் இல்லாதனால மார்க்கெட் மெதுவாக ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல சடன் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து என்ன பண்ணாங்க, ஏற்றி அங்கேயே இறக்கிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 18th ஓப்பன் ஆன மார்க்கெட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணுச்சு, திருப்பி கொண்டு வந்து இந்த இடத்துலையே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டாங்க. ஸோ இது வந்து ஏறி இறங்குனது திருப்பி கீழே இறங்குறதுக்கான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் திருப்பி நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஹை ஒரு 25,250க்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆனால் மட்டும்தான் மேலே போகும் நிஃப்டி. இல்லைன்னா திருப்பி மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக உண்டு. ஓகே. ஸோ கொஞ்சம் இன்னும் கீழே வரணும். அதாவது ப்ரைஸ் இப்போ இருக்கிற லெவலை விட ஒரு 24,500 பக்கமாக வந்துட்டு மேலே ஏறி உடைத்தால் நல்லாவே ஃபால் ஆகும். ஓகேங்களா. மேலே வந்து நமக்கு 25,250க்கு மேலே போனால் மட்டும்தான் நிஃப்டி ஸ்ட்ராங்காக மேலே போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா திருப்பி ப்ரைஸ் பாருங்கள் இந்த ஏறிட்டு இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே ஏறி இறங்குனது திருப்பி கன்சால்டேட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்டுருவாங்க. மார்க்கெட் கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பண்ணுறவங்க
கொஞ்சம் பார்த்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்துட்டு உள்ள போங்க. பெரிய லெவல்ல இப்போதைக்கு பொசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா ட்ராப் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ஸோ ஐஎன்ஆருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து டாப்பர்ல இருக்கு. ஸோ அதனால வந்து டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆனால் மட்டும் தான் நமக்கு நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கும். கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம கரன்சி ஸ்ட்ராங் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை டாலர் இண்டெக்ஸ் மேல கீது ஏறிடுச்சு, இவ்வளவு நாள் நம்ம பார்த்துருக்கோம். மேல போக வாய்ப்பு இருக்குங்கிறோம். ஸோ கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆகி மேல நின்னுட்டான், ஹோல்ட் ஆயிட்டான் அப்படின்னாவே நமக்கு இந்த மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.